பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா மோஸ்ட்லி செகண்ட் டே ஆஃப் யுவர் பீரியடில் வந்துட்டு ஸ்கேன் பார்க்க கூப்பிடுவாங்க. அப்போ வந்துட்டு நல்லா நோட் பண்ணிங்கன்னா ஏஎஃப்சி கவுண்ட் அப்படின்னு உங்கள் ஸ்கேன் ரிப்போர்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த ஏஎஃப்சி கவுண்ட்னா என்ன அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஆக்சுவலாக இது வந்து ஆண்ட்ரா ஃபாலிகுலார் கவுண்ட். நம்ம இந்த சைக்கிளில் எத்தனை ஃபாலிக்கல் வந்து ரெக்ரூட் ஆகுது அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம டினோட் பண்ணுறது தான் இந்த ஏஎஃப்சி கவுண்ட். மோஸ்ட்லி ரைட் சைட் லெஃப்ட் சைடுன்னு 2 இருக்கும். ரைட் சைட்லேருந்து ஆவரேஜாக 6 to 7, லெஃப்ட் சைட்லேருந்து 5 to 7 அது மாதிரி நம்மளுக்கு வந்து ரெக்ரூட் ஆகும். இந்த ஃபாலிக்கல் தான் நம்ம அடுத்த டே பை டே நம்ம சைக்கிள்குள்ளே என்ட்ரு ஆகிறோம். டே 7, டே 8, டே 12 போக போக இது வளர்ந்து நம்மளுக்கு ஒரு டாமினன்ட் ஃபாலிக்கலாக ஃபுல்லாக வளரும். ஸோ ஆன் த வேல ஆக்சுவலாக ரெக்ரூட் ஆன ஃபாலிக்கல் எல்லாமே டெவலப் ஆகுமானா இல்லை, ஆன் த வேல நிறைய கல்ட்டி விட்டுடும். எது ரொம்ப நல்லா வந்துட்டு க்ரோ ஆகுதோ அது டாமினண்ட்டாக போயிட்டு நம்ம ஓவலேஷனுக்கு முன்னாடி மெச்சூர் ஆகி தென் ஓவலேஷன் ப்ராசஸ் நடக்கும். இந்த ஏஎஃப்சி கவுண்ட்டில் ரெக்ரூட் ஆகிற ஃபாலிக்கல் ஆக்சுவலாக 3 monthsக்கு முன்னாடியே வந்துட்டு வளர ஆரம்பிச்சிருக்கும். 3 monthsக்கு முன்னாடியே அதோட ப்ரிமார்டியல் ஸ்டேட், பிரைமரி, செகண்டரி அண்ட் டெர்ஷரி ஊசைட்டாக டெவலப் ஆகிட்டு அடுத்தது தான் ஆண்ட்ரா ஃபாலிகுலராக வந்துட்டு வளரும். நீங்கள் இப்போ சாப்பிட்ற சாப்பாடு டயட் சேஞ்ச் பண்ணிட்டேன், ஓவன் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாமே நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன், சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கிறேன், சில ப்ராக்டிசஸ் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது 3 monthsக்கு அப்புறம் வர ஓவமோட குவாலிட்டியை தான் டிசைட் பண்ண போகுது. ஸோ கன்சிஸ்டன்சி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எது பண்ணுறதுனாலும் 90 days and 3 months ஒர்க் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.